அவ்வளோதான், இனிமே தம்பியை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்னா தம்பி ஃபார்முக்கு வந்துட்டேன். எதுலடா ஜிம்முக்கு போயிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை கைஸ். வீடியோ போகிறதுல ஃபார்முக்கு வந்துட்டேன்னு சொன்னேன். இனிமே விளாகோட அப்டேட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். கல்லூரி வாழ்க்கை பயணத்தில் நாள் 22 மறக்காம தம்பியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், சாதாரண நாள். அந்த சாதாரண நாளில் சிக்காமா புச்சி போர்டில் ஏத விட்டாங்க. நானும் டிராயிங்லாம் வரைஞ்சி கொடுத்தேன். பசங்களுக்கு புரிஞ்சுதான் தான் தெரியல. அப்படியே நேராக பிரேக் பெல்ல போயிட்டு காஃபி குடிக்கலாம்னு சேர்ந்து எல்லாருமா போனோம். அந்த அக்கா டெய்லி கேட்குறாங்க, எவனாவது சக்கரை போடாம காஃபியை குடிப்பானா? நான் குடிப்பங்க அப்படின்னு சொல்லி காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு கொண்டிருக்கும் காட்சி மதியம் சாப்பாடு பெல்லில் எடுத்தது. சாப்பிட்டுட்டு நேரா போய் லேப்ல உட்காந்தேன். காலையில இருந்து வேற மாப்பிளைய பார்க்கவே இல்லை, ஒரே மனவர்த்தமா இருந்துச்சா. அதை வேற ஷேர் பண்ணிக்கினே இருந்தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு உட்காந்து யோசிச்சேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானே ஆல்ரெடி ஒழுங்கா உருப்புற வழியை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா பக்கத்திலே உட்காந்து தூங்குறாங்க. உருப்பணும் நினைக்கிறீங்க? என்னடா கதை, ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா மாப்பிளை பேசிக்கலி ஒரு எடிட்டர், அதனால தூக்கம் வருதான் கிளாஸ்ல வந்து. என்ன பண்றதுன்னு தெரியல. கல்லூரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆறாவை ஃபீல் பண்ணுவோம் பாருங்க. நானு அப்பா 4 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன நான் பண்ணணுமோ பண்ணிக்கோடா அப்படின்னு நினைச்சுப்பேன். ஏன்டான்னு கேட்டீங்கன்னா, நான் பேச்சுலர் ரூம்ல இருந்தாலுமே சரி ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரியான வரைமுறைகள் தான் இங்க ஃபாலோ பண்ணப்படும். ஏன்னா 9 மணிக்கெல்லாம் கேட்ட பூட்டிடுவாங்க சம்டைம். ஸோ என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கிளைமேட் வேற பயங்கரமா இருக்கு, ஏன்னா மழை பெய்யற மாதிரி ஜில் ஜில்னு இருக்குது. காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுனே இருந்தேன். கரெக்டா அங்கேருந்து வந்து சூர்யா காஃபி குடிக்க போலாமா அப்படின்னாரு. நான் உன்னை விடலான்னு நினைச்சாலும் நீ என்ன விட மாட்ட போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போய் காஃபியை போட்டேன். ஒரு புதுசான விஷயத்தை ட்ரை பண்ணேன். அந்த கடையில இந்த கம்பு பிஸ்கெட்லாம் இருந்துச்சு கைஸ், நல்லா தான் இருந்துச்சு, சுகரும் கம்மியா தான். அப்புறம் என்ன, டீ கடையில் உட்காந்தாலே காஃபி கடையில் உட்காந்தாலே அரசியல் ஆரம்பிச்சு அகில இந்தியா வரைக்கும் போயிடுவோன்றது உங்களுக்கே தெரியும். நாளைக்கான கதையில பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.